ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சஜித் யோபோயா. உட்காந்து பாருங்கள், சூப்பராயா. இன்றைக்கி வந்து சிஎஸ் மேட்ச் தான் மக்களே போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன கன் இருக்குதுன்னு தெரியல. என்ன கன் இருக்குது பார்க்கலாம் மக்களே. M187 இருக்குல்ல மக்களே, அந்த கன் இருக்குது மக்களே. அது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எனிமி இருக்காங்க. அதில் வந்து எத்தனை கில் அடிக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே. சரி மக்களே, நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த படிக்கட்டு மேலே போக வேண்டியதான். வேண்டாம், நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி சுற்றிக்கிட்டு போக வேண்டியதான். அங்கே மேலே எனிமி இருந்தாலும் இருப்பாங்க. வைப்ரேஷன் வேறு எனக்கு ஆகுதா, அதனால் மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேணா அந்த ஜம்பிங் பெட் ஆட்டோ ஒன்று இருக்கும், அது மேலே வந்து குதிச்சு போக வேண்டியதான் மக்களே. இங்கே பின்னாடியே அங்கே யாருமே இல்லை, இங்கே தான் இருக்காங்க. சரி மக்களே, வந்து அடிக்கலாம். அங்கே அடிக்க முடியும். ரேட் ஆஃப் ஃபயர் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேண்டம் ஈவெண்ட் இந்த மாதிரிலாம் விட்றாங்களே. நீங்களே பார்த்தீங்களா, ஏன்னா ஒரே இடத்துல சுற்றுறாங்க. ஒரு எனிமி படிக்கட்டாண்ட வேறு ஒரு எனிமியா, 2 எனிமி படிக்கட்டாண்டா. ஒன்னொருத்தர் வந்து இப்படி வந்துட்டான். அடிக்கலாமா? ஐயோ, தட்டிட்டாங்க. இந்த அக்கா எப்போ வந்ததுன்னே பார்க்கல. இந்த அக்கா என்னை பின்னாடி தான் போனாங்க வந்துட்டு. இங்கே கீழே இருந்தானே இவனை முடிச்சு விட்டாங்க நம்ம டீம்மேட்டு. லாஸ்ட்டாக எங்கே இருக்கான்? அங்கே இருக்கான் மக்களே. பார்த்துட்டேன் மக்களே. வாங்க மக்களே, அங்கே ஜம்பிங் பெட்டில் போயிட்டு குதிச்சு அப்படியே அடிக்கலாம் மக்களே. வாங்க மக்களே, போகலாம் மக்களே. ஜம்பிங் பண்ணியாச்சு மக்களே. இப்போ மேலே போய் அடிக்கணும் தான். கம்மி ஸ்விங்க்லி படி ஒரு அடியில் முடிச்சிட்டேன். ஹெச்பி கொஞ்சம் பாருங்களேன், ஒரே ஒரு ஹெச்பி கொஞ்சம் விட்டால் கூட நான் செத்துருப்பேன். ரேட் ஆஃப் ஃபயர் இருந்தால தான் தப்பித்தேன். எல்லாம் 3 அடி அடிக்க வேண்டியதாக இருக்கும். சரி மக்களே, இந்த காயின் இருக்குது. காயினை வச்சு நான் MP40 எடுக்கலான்னு இருக்கேன். சரி மக்களே, நான் MP40 எடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் எடுத்துகிட்டு மக்களே. ஏன்னா ஏன் MP40 எடுத்திருக்கேன்னா, ஏன்னா வந்து MP40 தான் எனக்கு அல்டிபிடி ஒன் டாப்பு அதுதான் வருது. அதனால் வந்து MP40 எடுத்திருக்கேன். MP40 எப்படின்னு தெரியல. நான் MP40 ஃபஸ்ட்டு ஆடுவேன், இப்போலாம் ஆடுறதில்ல. அன்றைக்கி எடுத்து ஒன் டாப் ஆடினேன். ஒன் டாப் மேட்ச்சில் தரமாக இருந்தது, அதனால் ஆடுற கார்டு எடுத்துக்கலாம் மக்களே. மக்களே, எனக்கு வந்து ஃபீவர் கொஞ்சம், அதனால் வந்து குரல் ஒரு மாதிரி இருக்கும், அது கண்டுக்காதீங்க. இப்படி சரியான ஹெச்பி எனக்கும் ஹெச்பி கொஞ்சிச்சு, அவனுக்கு ஹெச்பி கொஞ்சிச்சு. எப்படிதோ ஃப்ளாஷ் கேட்ரு போட்டு அடிச்சாச்சு. சரி மக்களே, அங்கே இதில் ஒரு எனிமி பார்த்தேன். அங்கே ஏதோ அந்த மேலே, அங்கே மேலே. சரி மக்களே, இங்கே யாராச்சும் இருக்காங்களே தெரியல, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். மேலே இருக்காங்க, எதுக்கோ பார்த்துட்டு போயிடல அப்படி சுற்றி. யாருமே இல்லை. இந்த கீழே அங்கே இருக்கா மக்களே. இங்கே ஒருத்தர் முடிச்சாச்சு மக்களே. அதுவும் ஒன் டாப், நீங்களே பார்த்தீங்களா ஒன் டாப்பு. இங்கே எதிர ஒருத்தர் இருக்கான், அவனை முடிச்சிடலாம் மக்களே. வாங்க மக்களே, போகலாம் மக்களே. நம்ம டீமெண்ட் ஒருத்தவங்க கதையை முடிஞ்சிச்சு. அங்கே வந்துட்டான் மக்களே, வெளியே வந்துட்டான் மக்களே. ஏறலாமா? வேணாம் மக்களே. அப்பா டஸ்டீகள் வேறு வச்சுருக்கான், ஏறி அடிக்கலாமா? அப்படி 95 போகுது. ரேட் ஆஃப் ஃபயர் ரேண்டம் ஈவெண்ட்டில் விட்டான் உங்களுக்கு. ஏன்னா 95 போதில்ல அந்த ரேண்டம் ஈவெண்ட்டில் ரேட் ஆஃப் ஃபயர் போட்டாங்க உங்களுக்கு. அதனால் சரி, டீமெண்ட் பார்த்து நம்ம வந்து ரிவைவ் பண்ணலாம். பரவாயில்ல மக்களே, டீமெண்ட்டே அடிச்சு முடிச்சுட்டாங்க. நம்ம இப்போ வந்து ரிவைவ் பண்ண போகலாம் மக்களே. வாங்க மக்களே. சரி மக்களே, நான் செகண்ட் ரவுண்ட் வந்தாச்சு. என் யூஐடி வேணும்னா நான் மேலே வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். அதை பார்த்து காப்பி பண்ணிவிட்டு என் வந்து யூஐடி போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும் மக்களே. சரி மக்களே, செகண்ட் ரவுண்ட் வந்து AC-80 எடுத்துருக்கேன். அப்படி MP40க்கும் AC-80க்கும் சுவிட்சில் போட்ட மக்களே. சரி வாங்க மக்களே, போகலாம் மக்களே. போகலாம் மக்களே. இந்த ரவுண்டில் எப்படி கில் அடிப்போம்னு தெரில. சரி மக்களே, ஏறினோடனே நம்ம ஸ்ட்ரைட்டாக போக தேவையில்ல, சுற்றிக்கிட்டு போவோம். வாங்க மக்களே. நான் வேறு அந்த ஃப்ளாஷ் கேரக்டரு, நெக்ஸ்ட்டு அந்த ஓடுற கேரக்டரு, ஹையோட்டோ இந்த மாதிரிலாம் வச்சுன்னு வந்திருக்கேன். அது சும்மா ஓடுற காம்பினேஷன் ஆட்டம் வச்சுன்னு வந்திருக்கேன். சரி மக்களே, வாங்க மக்களே. மேலே ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்குது, மேலே எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். வாங்க மக்களே, போகலாம் மக்களே. ஏற்கனவே டவுன் ஆகிட்டேன் மக்களே. சரி மக்களே, ஒன்றொருத்தர் அங்கே மேலே இருக்க பார்த்துட்டேன். கில் அடிக்கலாம் வேணாம் மக்களே, பார்த்துட்டேன் அடிச்சு போடுவான். இங்கே ரீலோட் பண்ணல, அப்படி ரீலோட் பண்ணனாலும் அடிச்சிட்டேன். சரி மக்களே, ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்க போகும்போது ரீலோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் பார்க்காம 1 2 3 இருக்கும்ல, போகும்போது ரீலோட் பண்ணுற டைம் அப்போ உங்களை முடிச்சு விட்றாங்க. 95 போயிடுச்சு, அடிக்க முடியல. ஒரு டீமெண்ட் அடிச்சிட்டாரு. சரி, அந்த லாஸ்ட் எனிமி இருக்காங்களா, அவனையாச்சும் முடிக்க முடியுமா பார்க்கலாம்.
இங்கே ஒருத்தன் ஓடுறான் மக்களே, இவன் தான் எனிமி. சோட்டாச்சு மக்களே. மேட்ச்சை வின் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு இந்த ஒரு ரவுண்டு வின்லாம் பண்ணல, இந்த ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம், மேட்ச் இல்லை. தெரியாமல் சொல்லிட்டேன் மக்களே. இந்த ரவுண்டு வின் பண்ணால் தான் மேட்ச் வின் பண்ண முடியும். சரி மக்களே, இப்போ என்ன வாங்கலாம்? அந்த க்ளோவாலு அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் மக்களே. க்ளோவாலு வெஸ்ட்டுலாம் தேவை, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் மக்களே. அது இன்னும் வாங்கி வச்சுக்கணும். சரி மக்களே, இப்போ வந்து அந்த ஃப்ளாஷ் கேட்ரு போட்டு அந்த ஸ்ட்ரைட்டாக வீடு இருக்கா, அந்த வீட்டு மேலே போகலாமா இல்லை கண்டெய்னரில் ஏறாமா? அதெல்லாம் மக்களே. சரி மக்களே. மக்களே, எங்கள் சைடில் ஒரு எனிமி நான் பார்த்துட்டேன். ஆனாலும் வந்து அவன் அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சுற்றிட்டு போவோம். அவன் என்னை இப்படி தான் அவர் வந்து அடிக்க வெயிட் பண்ணுவான். அப்படி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் ஜோனுக்குள்ளே போய்ட்டு டக்குன்னு ஃப்ளஷ் போட்டுருந்தான். நம்ம டீமில் 2 டவுன் வச்சுருக்காங்க. பார்க்கலன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்காமங்களே, பார்க்கல போல இருக்குது. இப்போ தான் பார்த்துருக்கான், அடித்து போட்டேன். சரி மக்களே, அங்கே மேலே யாராச்சும் இருக்காங்களா? லாஸ்ட் டைம் அங்கே எங்கேருந்து அடிச்சானே தெரியலையே. இது மேலே இருக்கானே, எங்கேருந்து அடிச்சான்னு தெரியல மக்களே. எங்கேருந்து அவங்க மேலே இருந்தா மக்களே. சரி மக்களே, அந்த வீட்டு மேலே அப்படியே ஏறுவேன்னா நம்ம கூட ஒன்று வரா மக்களே. பரவாயில்ல மக்களே, நம்ம தனியாக போய் கீழே எடுக்கலாம். க்ளோவல் போட்டா மக்களே. திரும்பியும் ஐயோ கொஞ்சம் டேமேஜ் போயிடுச்சு. இந்த க்ளோவல் போட்டப்படி வெளியே போயிட்டேன். ஊக்கங்க போட்டால் முடிச்சுட்டேன் மக்களே. சரி, இதுக்காக போய் வச்சுருக்கேன் மக்களே. பாய் மக்களே, பாய் மக்களே, பாய். அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சரி மக்களே, பாய் மக்களே, பாய் மக்களே, பாய்.